பக்கத்துல இருக்க பொண்ணு யாருன்னு தெரியுதா? ராணி டீச்சரோட தங்கச்சி. இன்னைக்கு என் பாட்டிக்கு பிறந்த நாள், வீட்டுக்கு வாடின்னு கூப்பிட அப்பா திட்டுவாரு, நான் வரமாட்டேன்னு ஷாமை சொல்றா. வந்தா பாயாசம் கிடைக்குன்னு சொல்ல அப்பா வச்சு யாராச்சு, எனக்கு பாயாசம் தான் முக்கியம்னு வந்துடுறான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா, பாட்டிக்கு சாக்லேட் கொடுக்குறா. பாட்டி என்ன ஏண்டி சோதிக்கிறீங்கன்ற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கும். அடியே ஏண்டி அவங்களுக்கு போய் சாக்லேட் கொடுக்குறேன்னு அவ ஃப்ரெண்டு உள்ள இழுத்துட்டு போறா. இந்த பேக்கை எடுத்துட்டு போய் மேல வைன்னு சொல்லி அனுப்ப மேல போய் பார்த்தா அந்த ரூம்ல இவ காணாம போன நோட்ல இருந்த ஹீரோவோட போட்டோ அங்க இருக்கும். ஷாமைக்கு ஒரே குழப்பம். இந்த போட்டோ இந்த வீட்டுல எப்படி வந்திருக்குன்னு பார்த்தா அந்த பழைய காயலாங்கட்டை வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களோட பையன் அங்க இருந்த ஏரியில கப்பல் செஞ்சு விளையாடிட்டு இருக்கான். அதே கரையில ஹீரோவோட ஃப்ரெண்டு ரத்தீஷ் ஆட்டோ கழுவிட்டு இருக்க அவன் கூட அவனோட லவ்வர் ராணியும் இருப்பாங்க. கரையில வந்த பேப்பரை எடுத்து பார்த்தா ஹீரோவோட போட்டோ இருக்கும். அந்த பையன்கிட்ட போய் நோட்ல யார் பேர் இருக்குன்னு பாக்குறாங்க. ராணி தங்கச்சியும் ஷாமையோட காலேஜ்ல படிக்க ஹீரோவும் ஷாமையும் மீட் பண்ண வைக்கிறது ஈஸியா போயிடுது. திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குரல், ஷாமேன்னு. யாரா இருக்குன்னு திரும்பி பார்த்தா இவ ஆசையா காதலிச்ச நம்ம ஹீரோ பின்னாடி நிக்கிறாரு. ஆளை பார்த்த உடனே அப்படி ஒரு வெக்குங்க, உடனே முன்னாடி திரும்பிட்டான். ஹீரோ அந்த நோட்டோட நிக்க ஷாமை சிரிச்சுட்டே கீழே ஓடி வர கீழே எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷமா ஸ்டார்ட் ஆகுது ஒரு நியூ லவ் ஸ்டோரி ஹீரோக்கு. சொல்லவே வேணாம், ஃபர்ஸ்ட் லவ் இல்லையா, நல்லா போகுது. கூடவே ஹீரோ ஃப்ரெண்ட் ரத்தீஷ்க்கும் ராணிக்கும் மேரேஜ் ஆகிடுது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோவும் ஷாமையும் ஒன்னா வண்டியில போக ஷாமியோட அப்பா பாத்துட்டாரு. அப்புறம் என்ன, பொண்ணை பிடிச்சு அடிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு போக துபாய் மாப்பிளைய பார்த்து பேசி முடிச்சிடுறாரு. ஹீரோவும் ஷாமியையும் மீட் பண்றாங்க. நான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன், என் அப்பா கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு சொல்லி வீட்டுக்கு போறா. போனவ கதவை சாத்திட்டு தூக்கு போட்டு சாகுற மாதிரி ஒரு டிராமா போட அப்பங்காரனும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறான். மறுநாள் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன். ஜோசியம் பாக்குறவரு 2 பேர் ஜாதகத்தையும் பார்க்க ஹீரோவுக்கு செவ்வாய் ஜோசியம் இருக்கிறதாகவும் இந்த ஜாதகக்காரருக்கு வரக்கூடிய முதல் மனைவி இறந்து போயிடுவானு சொல்ல அங்கேயே ஷாமி மயக்கம் போட்டு விட நிச்சயதார்த்தமும் நின்று போய் ஹீரோ மனசுடைஞ்சு அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த ஜோசியக்காரனுக்கு பணத்தை கொடுத்து பொய் சொல்ல வச்சிருக்கணும்னு சொல்ல டென்ஷன் ஆன ஹீரோ, என்னால யாரும் இறந்து போறத நான் விரும்பல, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்னு சொல்லி மறுநாள் இன்னொரு ஜோசியக்காரனை போய் பாக்குறான். அவரும் உனக்கு செவ்வாய் தோஷம் தான் இருக்குன்னு சொல்லி இதை சரி செய்ய பரிகாரமும் இருக்குன்னு சொல்றாரு. அது என்ன பரிகாரம்னு ஹீரோ கேட்க, ஒரு வாழை மரத்தை உன்னோட பொண்டாட்டியா நினைச்சு தாலி கட்டிட்டா இந்த தோஷம் சரியா போகும்னு சொல்ல ஹீரோவுக்கு நம்பிக்கையே வரல. ஒரு வாழை மரத்தை போய் நான் எப்படி என் பொண்டாட்டியை நினைக்கிறதுன்னு நினைச்சிட்டே வீட்டுக்கு போறாரு. ஹீரோவோட அம்மா தினமும் நைட்டு ஒரு விளக்கேத்தி வச்சு கிருஷ்ண பகவானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ யோசிக்கிறான், சாதாரண விளக்குலயே கடவுள் இருக்கிறதா நினைச்சு அம்மா பிரார்த்தனை பண்ணும்போது நாம ஏன் ஒரு வாழை மரத்தை பொண்டாட்டியா நினைக்க கூடாதுன்னு நினைக்க மறுநாள் ஆபீஸ் போறான். அங்க ஒரு புதுசா கல்யாணம் ஆனவன் இருக்கான்ல, அவனோட சீனியர் ஆபீசர் வரும்போது, இங்க பாருங்க சார், மழை வர்றதுக்காக தவளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு கிண்டலா சொல்றான். இதை கேட்ட ஹீரோ ஓடி போய்